ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. 2025ஆம் ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு ரிசல்ட் இப்போ வந்திருக்குது. இந்த ரிசல்ட்டை பத்தின ஒரு விரிவான காணொளியை பார்க்கலாம். எந்த மாவட்டம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு, அரசு பள்ளிகள் எத்தனை சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கலாம் இந்த காணொளியில விரிவா பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுச்சு. இதுல மொத்தம் 7,92,494 மாணாக்கர்கள் தேர்வு எழுதினாங்க. இந்த தேர்வுக்கு வருகை தராத மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 10,049 இருந்துச்சு. இந்த நிலையில மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு பள்ளி கல்வித்துறையால அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி இன்று தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்குது. இதுல 7,53,142 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளாங்க. இதனோட சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 95.03% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 3,47,670 மாணவர்கள். சதவீதம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 93.16%. இதுல மாணவிகள்னு பார்த்தோம்னா 4,05,472 மாணவிகள். சதவீதத்துல பார்த்தோம்னா 96.70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே 3.54% அதிகமாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த தேர்வை கடந்த ஆண்டோட ஒப்பிட்டோம் அப்படின்னா கடந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை 7,60,606 பேராகவும் அதுல தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 7,19,196 பேராகவும் இருந்துச்சு. தேர்ச்சி சதவீதம்னு பார்த்தோம்னா 94.56% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு 0.47% கூடுதலாக மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த டேட்டாவை கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களோட எண்ணிக்கை 7,60,606 பேராகவும் அதுல தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கை 7,19,196 பேராகவும் இருந்துச்சு. மொத்த தேர்ச்சி சதவீதம்னு பார்த்தா 94.56% இருந்துச்சு. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு 0.47% பேர் கூடுதலா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த தேர்வு முடிவுகளை பள்ளிகளோட ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளி மாணாக்கர்கள் 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல உள்ள மாணாக்கர்கள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள்ல பயில்வோருக்கான சதவீதம் 98.88 இருக்குது. இப்போ பள்ளிகளை பாலினத்தோட ஒப்பிட்டு வகைப்படுத்தணும்னா இருபாலர் பள்ளிகள் 95.30 அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பெண்கள் பள்ளிகள் 96.50% அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஆண்கள் பள்ளி 90.14% அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.36% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இருபாலர்கள் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 5.16% பேர் அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பாடங்கள்ல அடிப்படையா கொண்டு வகைப்படுத்தும் பொழுது மாணாக்கர்கள் எந்த பாடங்கள்ல அதிக மதிப்பெண்கள் அதாவது 100% 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறாங்க, எதுல அதிக சதவீதத்துல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 135 பேர் தமிழ் பாடத்துல 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. இயற்பியல் பாடத்துல மொத்தம் 99.22% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 1125 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. வேதியியல் பாடத்தை பொறுத்த மட்டிலும் 98.99% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 3191 மாணாக்கர்கள் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. உயிரியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 827 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. கணித பாடத்தை பொறுத்த மட்டும் 99.16% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. எண்ணிக்கையில பார்த்தோம்னா 3022 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. தாவரவியல் பாடத்துல 99.35% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 269 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. விலங்கியல் பாடத்துல மொத்தம் 99.51% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 36 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. கணினி அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 99.73% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 9,336 மாணாக்கர்கள் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க.
வணிகவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 98.36% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 1624 பேர் 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. கணக்கு பதிவியல் பாடத்துல 97.36% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 1240 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. பொறியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 98.17% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 556 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. கணினி பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 99.75% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 4206 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்துல 98.78% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 273 பேர் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பாடத்துல மட்டும் 100 மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களோட எண்ணிக்கை 26,887 பேரா இருக்குது. ஏதேனும் ஒரு பாடத்துல 100 மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களோட எண்ணிக்கை 2,853 இருக்குது. மாவட்டத்தை அடிப்படையா கொண்டு பார்க்கும்பொழுது எந்த 5 மாவட்டங்கள் தமிழ்நாடு அளவுல அதிக தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். அரியலூர் மாவட்டத்தோட தேர்ச்சி சதவீதம் 98.82%. ஈரோடு மாவட்டத்துடைய தேர்ச்சி சதவீதம் 97.98%. அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது திருப்பூர் மாவட்டம். 97.53% பேர் இங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 4வதா இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 97.48% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில 97.01% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இது கூட்டு சதவீதம் தான். இப்போ இது அரசு பள்ளி மாணாக்கர்கள்ல அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா, அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்துடைய அரசு பள்ளியில பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் 98.32 இருக்குது. 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு. ஈரோடு 96.88% பிடிச்சிருக்கிறாங்க. 3வதா இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர். திருப்பூர்ல 95.64% அரசு பள்ளி மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 5வதா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில 95.06% பேர் அரசு பள்ளி மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இரண்டுமே சேர்த்து அரியலூர் மாவட்டம் தான் முதலிடத்துல வகிக்கிறாங்க. இப்போ தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 8019. அதுல தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 7466. சதவீதத்துல பார்த்தோம்னா 93.10% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. தேர்வு எழுதிய சிறைவாசிகளுடைய மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 140. இதுல தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 130. சதவீதத்துல பார்க்க போனா 92.86% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. தேர்வு எழுதிய தனி தேர்வர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 16,904 பேரா இருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கை 5,500 இருக்குது. இதனுடைய சதவீதத்தை பார்த்தோம்னா 32.54% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 2025 +2 பொதுத் தேர்வுல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணாக்கர்களுடைய தேர்ச்சி சதவீதம்ங்கிறது அதிகரிச்சிருக்கு. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு வசதிகளை செஞ்சு கொடுக்கறதும், பல்வேறு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும் தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாணாக்கர்களை அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டே வருகிறது. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களையும் அறிவிச்சிட்டு வராங்க. இந்த +2 பொதுத் தேர்வு ரிசல்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.